Hello friends, welcome and welcome back to Bagi's Kitchen Mormilagai. நம்ம இந்த வீடியோல ஒரு தீபாவளிக்கான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். தீபாவளிக்கு இன்னும் 20 days இருக்கு. இப்பையில இருந்தே போடுறேனே அப்படினு யோசிக்க வேணாம். நான் இப்பையில இருந்து ரெசிபி ஷேர் பண்ணா உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்கு ஏத்த பொருள் நீங்க வாங்கி வச்சு தீபாவளி போது பண்ணலாம் இல்லையா? அதுக்காக இன்னியோட ரெசிபி ரொம்ப ஈஸிங்க. ஒரு மொத்தமே ஒரு 5 minutes குள்ள நீங்க இந்த ரெசிபி பண்ணிடலாம். ஒரு ஸ்வீட் டிஷ் தான். அது என்ன பண்ண போறோம், அதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஒரு ஈஸி கோகனட் லட்டு. இதுக்கு வந்து டெசிகேட்டட் கோகனட் வேணும். நான் ஒரு கப் அளவுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து அமேசானில் வாங்கினது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கு 150 grams ஆஃப் கண்டென்ஸ்டு மில்க் வேணும். அதே மாதிரி நட்ஸ் பவுடர் ஒரு 2 tablespoon அளவுக்கு வேணும். இதை தவிர 2 pinch ஆஃப் ஏலக்காய் சேர்க்க போகிறோம். இந்த நட்ஸ் பவுடர் வந்து நான் வீட்லேயே பண்ணி வச்சதான். எல்லா நட்ஸையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேனில் 150 grams ஆஃப் கண்டென்ஸ்டு மில்க் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்க போகிறோம். என்னோடது 1/2 cup மெஷர்மெண்ட், அதனால் நான் 2 கப் சேர்க்குறேன். இதில் மொத்தமாக 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் இப்போ தான் அடுப்பு பற்ற வைக்கிறேன். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 minutesலேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனால் போகிறோம், வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போது நட்ஸ் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 2 tablespoon அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். நட்ஸ் பவுடரும் ஆப்ஷனல் தான், ஆனால் அது சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறச்ச நட்ஸு சேர்த்த மாதிரி ஒரு இதுவும் இருக்கும். இப்போ எல்லாம் ஒன்று திரண்டுடுச்சு. ஒரு 2-3 minutes தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 tablespoon அளவுக்கு ட்ரைடு டெசிகேட்டட் கோகோனட்டை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் கையில் தடவிட்டு இது வார்ம் ஆன உடனே குட்டி பாலாக நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கலாம். அந்த கோகோனட் அண்ட் கண்டென்ஸ் மில்க் கலவையை பிடிச்சிட்டு அதை இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் ரோல் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஈஸியான கோகோனட் லட்டு ரெடி. வார்மாக இருக்கும்போது பிடிங்க. நீங்கள் ரொம்ப ஆறணும்னு பார்க்காதீங்க. அதே மாதிரி சுட பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போது நான் இதை ப்ரெசென்ட் பண்ணிக்க போகிறேன். ப்ரெசன்டேஷனுக்காக நான் இதை வந்து கப் கேக் மோல்ட்ஸ் யூஸ் பண்ணி பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். நீங்கள் இதில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நார்மலாகவே வச்சுக்கலாம். இவ்வளோதான் ஈஸியானது. ஃபர்ஸ்ட் வந்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறோம், கோகோனட் டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்குறோம், ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். 2 pinch ஏலக்காய் அண்ட் நட் பவுடர் சேர்க்குறோம். எல்லாத்தையும் ஒன்று கலந்து மிக்ஸ் பண்ணுறோம், பிடிக்கிறோம். 5 minutes தான் டோட்டலாக ஆகும். நம்மளோட யம்மி டேஸ்டி லட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த கோகோனட் லட்டு ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட கிவ் அவே கான்டெஸ்ட்டோட வின்னர்ஸை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அவங்க யார், அவங்க 4 பேர். நாங்கள் 3 வின்னர் சொல்லியிருந்தோம். கடைசியாக நாங்கள் 4 பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த 4 பேர் யாருங்கிறத நாங்கள் இன்ஸ்டாலே எங்களோட ஸ்டோரியிலையும் போஸ்ட் ஆகும், அதை ஷேர் பண்ணிட்டோம். அந்த 4 பேரோட டீட்டெயிலும் நாங்கள் அட்ரஸ் எல்லாமே வாங்கியாச்சு. அவங்களுக்கு எங்களோட கிவ் அவே கிஃப்ட்ஸ் போய் சேர்ந்துடும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை. இது பாகிஸ் கிச்சன் மோர்மிளகாய், ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன்.